இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் அந்தமான் செல்லுலார் ஜெயில். நாங்கள் அந்தமானுக்கு ஒரு மாநாட்டுக்காக வந்தோம். மாநாடு முடிச்சுட்டு ஜெயில் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். எங்களோட மேனாள் துறை தலைவர் தான், சென்னை கிறித்தவ கல்லூரி தமிழ் துறை தலைவர் ஞானச்சந்திர ஜான்சன் ஐயா இருக்கிறார். அவருடைய துணைவியாக இருக்கிறாங்க. தற்போதைய தமிழ்துறை பேராசிரியர் யோசுவா அவர்கள் இருக்கிறார். இந்த இடத்துக்கு வந்ததுமே வரும்போது ஒரு மாதிரி ஏதோ சுற்றுலா போகிறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி மைண்ட் செட்டோடு தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்த பிறகு எல்லாருடைய மனநிலையுமே ஒரு மாதிரி இருளடைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சுங்க. அந்த சுதந்திர போராட்டம் தியாகிகள் எந்த அளவுக்கு இங்கே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற காட்சியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நமக்கு இப்போ ரத்த கண்ணீர் வடியுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அங்கே வழியில் அவங்கள துன்பப்படுத்துகிற அந்த செக்கு இழுக்கிறது, தேங்காய் உரிக்க வைக்கிறது, காலை கட்டிட்டு மேலே கையை தூக்கி கட்டிட்டு பின்னாடி ஷார்ட்டை எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரியான தண்டனைகளை எல்லாம் அவங்க அனுபவித்த அந்த அடையாளங்களோடு வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மேலேயே ஒரு அடி விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தையாக நாம் இவ்வளோ அனாவசியமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணுது. இங்கே எங்கள் எதிர்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தூக்கு போடுற இடம் இருக்குது. அது அந்த இடத்துல நிற்கும்போது ஒரு மாதிரி அப்படியே நடுங்குது எங்களுக்கு. 3 கயிறு தொங்கிக்கிட்டு இருக்குது, கீழே பலகை வச்சுருக்கிறாங்க. அந்த 3 பேரை நிற்க வச்சு கழுத்தில் போட்டாங்கன்னா கீழே அந்த பலகையை ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ண உடனே தொங்கிடும் 3 உடலும். தொங்கின அடுத்த செகண்ட் அவங்க உடம்புக்கு உயிர் காலி. அதுக்கப்புறம் அங்கேருந்து அழுத்து கீழே விட்டுறாங்க. கீழே ஒரு பெரிய பள்ளம் மாதிரி கட்டி வச்சுருக்கிறான். அங்கேருந்து எடுத்து அவங்களுக்கு கடலில் போட்டுற வேண்டியது தான். எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஒரு சிறைச்சாலை கட்டிக்கிறான்னா, அவன் எப்படி நினச்சாலும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா ஆழ்கடலுக்கு மத்தியில் கட்டி வச்சுருக்கான். அவன் எவ்வளோ பிளான் போட்டாலும் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. தப்பிச்சு போனால் கடலில் தான் குதித்து நீச்சல் அடித்து போகிறதுக்குள்ள பாதியில் செத்து தான் போகணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு வந்து இங்கே கட்டியிருக்கிறானுங்க. கனத்த மனத்தோடு இதை நாங்கள் சுற்றி கொண்டிருக்கிறோம். மீண்டும் பேசுவோம். இப்பொழுது நாம் செல்லுலார் ஜெயிலுக்குள்ளே இருக்கோம், அந்தமானில். சிறையின் அனுபவத்தை நான் தினம் தினம் அனுபவித்தேன். சிறையின் அனுபவத்தை நான் தினம் தினம் அனுபவித்தேன். என்ன கொடுமையாக இருக்குது பாருங்களேன் இந்த சிறை வாழ்க்கை. இங்கே இருக்கக்கூடிய மக்களை 2 அடி தான் இருக்குங்க இந்த அவங்க சிறைக்கான கதவு. மிகப்பெரிய அளவில் இரும்பினால் பூட்டப்பட்டிருக்கு. இந்த பூட்டு வந்து இந்த இடத்துல அவங்க முகத்தை பார்க்காதபடிக்கு இந்த பூட்டு இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டு போட்டிருக்கு. அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த முறையை பார்க்கும்போது 1/2 அடி தான் இருக்குங்க. இந்த 1/2 அடிக்குள்ளே அதிலே இரும்பினால் செய்யப்பட்டு உள்ளே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த ஒரு பிளேட்டு கூட போகிற அளவுக்கு தான் என்ன இருக்குது, வழி இருக்குது. இப்படிப்பட்டதான துன்பங்களை இந்த மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. நம்ம மக்கள் இப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்காங்களா அப்படின்னும் போது இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் பார்க்கும்போது எல்லாமே என்னன்னா மாறி இருக்குது. இந்த சூழலாம் நினச்சி வருத்தம் அளிக்கிறது. இந்த அந்தமானில் உள்ள சிறையை பார்க்கும்பொழுது அந்த சிறைக்குள்ளே போகலாங்க. இந்த சிறைக்குள்ளே நம்ம போகும்பொழுது வந்தால் 8க்கு 16 அடி தான் இருக்குங்க. இது உள்ளுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த ஜெயிலுக்குள்ளவே 8க்கு 16 இருக்கிறதுக்குள்ளவே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இவர்கள் எங்கே வந்து சிறுநீரகம் கழிப்பறையாக இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகமான நிலையாக இருக்குது. இதுதான் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய பகுதி. அங்கே இரும்பினால் இருக்குதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். ஒரே ஒரு பிளேட் மட்டும் தான் இது உள்ளே வரும். இந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஓரமான ஒரு சூழல். இந்த இடத்துல ஜன்னல் மாதிரி இருக்குது, ஆனால் ஜன்னல்லாம் கிடையாது. அதில் இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் இருந்திருக்குது. இப்போ அதை எடுத்திருக்காங்க. இந்த நிலைதான் நம்முடைய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிறை என் வாழ்வை புரட்டி போட்டது, என் வாழ்க்கையின் அனுபவம் சிறையாய் முடிந்தது. என் வாழ்க்கையின் அனுபவம்
ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, செல்லார் ஜெயில் உள்ளே இருந்துகிட்ருக்கோம். இந்த ஜெயில் இருக்குங்களா, இது வந்து பழைய ஜெயில், முதல்ல கட்டப்பட்ட ஜெயிலாக இருக்கலாம். காற்று இல்லை, ரொம்ப சிரமம். இதுவே ஒரு தண்டனை தான், காற்று இல்லாமல் இருக்கிறது ஒரு தண்டனை தான். இப்போ நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள், இந்த ரூமில் வந்து இந்த ஒரு விண்டோ மட்டும்தான் இருக்குது. இது மட்டும்தான் விண்டோ. சாப்பாடு கொடுக்குறது கூட இடம் கிடையாது. மேல் பக்கம் ஒரு விண்டோ இருக்குது, அதுவும் நல்லா கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் கஷ்டம். இப்போ மீன்ஸ் ஏதோ ரூமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. கொடுமைகளும் அவமானங்களும் இழுக்குகளும் தினம் தினம் அவமானங்களை சந்தித்த ஒரு கொடூர பூமி இது. பார்ப்போம் வாங்க. ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் இருக்கிறோம். நம்ம கூட முருக தயாநிதி சார் இலங்கையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இலங்கை மட்டக்களப்பில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் ஐயா பேராசிரியராக இருக்கிறாங்க. ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா, இந்த ஜெயில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன? ஆமாம், இந்த ஜெயிலுக்கு இந்த பண்ணுற நேரமே ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் இந்த கட்டட அமைப்புகள், இந்த கைதிகளை லொக் பண்ணின அந்த இடங்கள் எல்லாம் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு பயங்கரமான ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றது. அதாவது சுதந்திரம் கேட்ட போது அது மறக்கப்பட்டு இப்படியான ஒரு கொடுமையான இடமாகத்தான் இது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் எங்கே பார்த்தாலும் இன்று, ஆனால் அந்த கட்டடம் இன்றும் 400-500 வருடம் கடந்தாலும் கட்டடத்தினுடைய அந்த ஃபிட்னஸ் இன்னும் வந்து குறையில. அந்த கட்டிட அமைப்பு அப்படியே இருக்குது. அமைப்பு அப்படியே இருக்குது, சிதலங்கள்லாம். ஆமா, நான் இப்படியான ஒரு ஜெயில் முறையை நான் காணல வேற இடத்துல. ஆமா ஆமா, ஒரு மத்தியில இருந்து இப்போ பூக்கோ சொல்ற மாதிரி மத்தியில ஒரு இடத்துல இருந்து கொண்டு பல்வேறுபட்ட இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்கை அமைப்பிலான ஒரு தன்மையில இந்த கட்டடம் இருக்கின்றது. ஆகவே நான் உண்மையாகவே யோசிக்கிறேன், அந்த காலத்தில் இருந்த எங்களுடைய கைதிகள் என்ன பாடுதான் பட்டிருப்பார்கள். உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு கொடுமையினுடைய சித்திரிப்பு மாதிரி தான் இது விளங்குகிறது. உண்மையாகவே பார்ப்பதற்கு ஒரு பயத்தையும் மறு பக்கத்தில் ஒரு சிந்தனையையும் கிளறக்கூடிய வகையில் இந்த ஜெயில் அமைப்பு இருந்திருக்கின்றது என்பதுதான் இந்த அந்தமான் செல்லுலர் ஜெயிலில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையாக ஒரு புதிய ஒரு அனுபவம் தான் எனக்கு இது. நன்றி நன்றி ஐயா, நமக்கு இது தகவலை வழங்கிய ஐயா புதுமையான ஜெயில் அனுபவத்தை பற்றி நம்ம வேலூர்ல இருக்கிற ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லுவாங்க. என்னுடைய பேர் முனைவர் சி பரசுராமன், வேலூர் முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற இந்த ஜெயில் கட்டமைப்பு நல்லா இருக்கிறது. ஆனால் இதை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு கொலைக்களமாக இருப்பதை போன்று எனக்கு மன உணர்வு ஏற்படுகிறது. தமிழர்களுடைய, இந்தியர்களுடைய, அன்றைய இந்தியாவினுடைய மக்கள் எவ்வளவெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிகின்ற பொழுது எண்ணமெல்லாம் நெஞ்சத்தை வேளால் குத்தியதை போன்ற எண்ணங்கள் ஏற்படுகிறது. மிக கொடுமையானது இது காட்சி. இந்த அளவு சிறிய இடத்துல பெரிய நிறைய மக்களை அடைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்கின்ற பொழுது நெஞ்ச புண்ணாகிறது. இந்த கட்டிட கலையை பற்றி என்ன சொல்கிறேன், மீன்ஸ் ரொம்ப வலுவாக கட்டப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்தமான் இந்த தீவிலிருந்து தப்பித்து செல்ல முடியாதவாறு கட்டமைப்பெல்லாம் இருக்கிறது. ஆனால் சிறிய அளவில் ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் மக்களை கொடுமைப்படுத்தியதை தான் எண்ணுகின்ற பொழுது இருக்கிறது. தியாகிகள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடூரர்கள் கொடுமைப்படுத்தப்படவில்லை. தியாகிகள் நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்திய நாட்டுக்கு விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு போராடிய மக்கள் எல்லாம் ஒரு சேர்த்து இங்கே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தான் நமக்கு இதன் மூலம் அறிய வருகிறது. நாம் இந்த விடுதலை இந்தியாவில் எப்படி வாழுகின்றோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். கிடைத்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு நலமாக மற்றவர்களுக்கு துன்பம் இல்லாமல் நாமும் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும். என்னுடைய பெயர் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ் இணை பேராசிரியர், விருத்தாசலம் திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி. இந்த வரைபடத்தை பார்க்கிற போது, கட்டட அமைப்பை பார்க்கிற பொழுது இன்றைக்கி சுற்றுலாத்தலம் மாதிரி தோன்றுகிறது, காட்சிப்படுத்துகிறார்கள். ஆனால் இது தமிழனுடைய உயிர்வதைக்கான அடையாளம் என்று தான் தோன்றுகிறது. ஏன் உயிர்வதை என்று சொல்கிறேன் என்று சொன்னால்,
நெல்லை மாவட்டத்திலே நெல்லைச்சீமை என்று சொல்வார்கள். அங்கே ஒரு சம்பவம், தமிழர்களை துன்புறுத்துவதற்காக ஒரு வெள்ளைத்துறை ஒருத்தர் ஒரு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்களை வரி கொடுக்க முடியாது என்று சொன்ன நெல்லை சீமையிலே ஒரு மணி நெல் கூட கொடுக்க முடியாது என்று சொன்ன அந்த தமிழரை கொண்டு வந்து அந்தமான் சிறையிலே அடைத்தார்கள். அப்படி அடைக்கும்போது அதிலே ஒரு சிறுவன் அகப்பட்டு கொண்டான். அந்த சிறுவன் என்று கூட மன இரக்கம் இல்லாமல் கொண்டு வந்து அடைத்து கொடுமைப்படுத்துகிறார். கொடுமை என்று சொன்னால் ஒரு சாதாரணமாக நின்று உட்கார படுக்க இருக்கக்கூடிய அறையில் ஒரு 10 பேருக்கு கூட இடம் இல்லாத இடத்துல 100க்கும் மேற்பட்டவர்களை உள்ளே அடைத்து அப்படியே நிறுத்தி வைத்தார்கள். ஒரு விறகு குச்சிகளை அடுக்கி வைத்திருக்கிற மாதிரியான நிலையில் வைத்திருந்திருக்கிறார்கள். அவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற அந்த சமயத்திலே அவர் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த வெள்ளைத்துறை ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். அந்த சிறுவன் 60 வயதை எட்டிய நிலையிலே தாடியும் தம்பட்டையுமாக எலும்பு கூடாக கண்ணு உள்ளே போய் தலையெல்லாம் முடியெல்லாம் காஞ்ச பரட்ட தலையாக காட்சிப்படுத்துகிற அந்த நபரை அந்த துறை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிறார். மின்சாரம் தாக்கியது போல் அதிர்ச்சி ஆகிறார். ஓ, நாம் பிடித்த அந்த சிறுவன் கிருஷ்ணமூர்த்தி தானே என்று எண்ணி கிட்டே வந்து வருகின்ற போதே அவனுக்கு தெரிகிறது, துறை நம்மை அடையாளப்படுத்தி கொண்டான், அடையாளம் கண்டான், கிட்டே வருகிறான் என்று கேட்டபோது கிட்ட போனவுடனே, தம்பி நீ கிருஷ்ணமூர்த்தி தானே? ஆமாம். நினைவிருக்கிறதா? என்னை விட்டுவிடு என்று சொன்னேன், கேட்கவில்லை. என் தாயிடத்திலே இந்த சீட்டையாவது கொடு என்று எழுதி கொடுத்தேன், அதையும் கேட்கவில்லை. இப்போ பார்த்தாயா என் திடத்தை, என் நெஞ்சு உரத்தை? உனக்காக நான் பயந்தவன் இல்லை, என் தமிழருக்காக நான் சோர்ந்து போனவன் இல்லை. உன்னை அடையாளப்படுத்துவேன். என்னை திரும்பவும் நீ மீண்டும் பார்த்தாயினால் பார்த்த மாத்திலே அதிர்ச்சியாகி செத்து விடுவாய். நீ தமிழன் அவ்வளோ வலிமை வாய்ந்தவன் என்பதை நீ உணர்வாயாக. பார்த்தாயா, உனக்கு என்ன மாதிரி இருக்க முடியுமா? நான் இருக்கிறேன், உணர்வாயாக என்று பேசிய அந்த சூழ்ச்சியெல்லாம் நான் மேனால் தமிழக தலைவர், முதல்வர், முத்தமிழ் அறிஞர் கடித இலக்கியத்திலே தம்முடைய அருமை தோழர்களுக்கு, கழக தோழர்களுக்கு எழுதுகின்ற கடித இலக்கியத்திலே நான் படித்தபோது அதை வைத்து நான் கலைஞருடைய 100ஆண்டு விழாவுக்கு ஒரு நூல் எழுதினேன், கடித இலக்கியங்களின் நடையும் கொடையும் என்று. அதிலே அந்த காட்சிகளை எல்லாம் நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒருவேளை நான் இப்பொழுது இந்த காட்சியை பார்த்த பிறகு அன்றைக்கி எழுதினப்ப இந்த வரைபடம் இருந்துன்னு சொன்னால் இதெல்லாம் காட்சிப்படுத்தி இதுதான் அந்த அறை என்று நான் சுட்டி காட்டியிருக்கக்கூடும். அதனால் எனக்கு அது வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஏதோ அந்த சிறைச்சாலை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது என்று எண்ணி மகிழ்வதற்கு இல்லை, வருத்தப்படுகிறேன். இவ்வளவு தமிழர்கள் துன்பப்பட்டிருக்கிறார் என்பது தெரிகிறது. நன்றி. பாருங்க. வணக்கம், என்னுடைய பெயர் கி. சிவகுமார். நான் திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி விருத்தாசலம் இங்கே பணியாற்றி வருகிறேன், தமிழ் பேராசிரியராக. இங்கே அந்தமானுக்கு பன்னாட்டு கருத்தரங்கத்தின் பொருட்டு வந்திருந்தோம். இங்கே அந்தமான் செல்லுலார் ஜெயிலை ஒரு காட்சி பொருளாக இருக்கிறது, பார்க்கலாம் என்று அழைத்தார்கள். இங்கே வந்து பார்க்கிற பொழுது தான் நெஞ்சு வெடிக்கிறது. கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, செந்நீர் விட்டு இவர்கள் சிரமப்பட்டதெல்லாம் தெரிகிறது. அந்த சிறைச்சாலையினுடைய அறையை பார்க்கிற பொழுது அவருடைய குறுகிய தோற்றமும், அவர்கள் இயற்கை உபாதைகளுக்கு கூட என்ன பாடுபட்டிருப்பார்கள் என்று தெரியவில்லை. அவருக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த தட்டு, அவர்களுக்கு காற்று இல்லாத ஒரு சூழ்நிலை, அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? அவர்கள் என்ன பஞ்சமா பாதகம் செய்தவர்களா? கொலை செய்தார்களா? கொள்ளை எடுத்தார்களா? திருடினார்களா? சூதாடினார்களா? யாரை ஏமாற்றினார்கள்? எதுவும் இல்லை. தாய் நாட்டுக்காக பாடுபட்ட ஒரே காரணம். அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளங்களுக்கு இன்றைக்கு தியாகிகள் என்று பட்டம் கொடுக்கிறோம், விருது கொடுக்கிறோம், நாட்டுக்காக சிறு சிறு சேவை செய்தாலும் கூட பாராட்டுகிறோம். ஆனால்
இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு சுதந்திர வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் விட்ட கண்ணீர், அவர்கள் சிந்திய செந்நீர் தான் காரணமாக இருக்கிறது. நான் கூட அங்கே உற்று பார்த்தேன். அந்த செங்கல்ல ஏதாவது கல்வெட்டுகளாக அவருடைய துயரங்களை பதித்திருக்கிறார்களா, ஏதாவது எழுதியிருக்கிறார்களா என்று எதையும் பார்க்க முடியவில்லை. நாம் அந்த நிலையில் இருந்தால் எப்படி இருந்திருப்போம்? எப்படி அவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு வாங்கி கொடுத்த இந்த சுதந்திர வாழ்க்கையை, சுதந்திர காற்றை நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பொழுதுபோக்காக வலியவன் எளியவனை ஏமாற்றி வாழ்வதாக இன்றைக்கு உண்மையை உணர்ந்து வாழக்கூடிய மக்கள், மனிதனாக வாழக்கூடியவர்கள் வெகு சிலராக இருக்கிறார்கள். பலர் தன்னுடைய சுய தேவைகளுக்கும் மேலாக பொருளையெல்லாம் ஈட்டி நேரிய வழியில் கூட இல்லாமல் தங்கள் எண்ணத்துக்கும் ஆசைக்கும் ஏற்ப கொள்ளையடிப்பவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கொடுமையான வாழ்க்கை வாழக்கூடிய நாம் அல்லது நம்மில் சிலர் இந்த காட்சியை உணர வேண்டும். அவர்கள் நினைத்திருந்தால் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கிறார். வ.உ.சி. நினைச்சிருந்தால் அவர் 7 தலைமுறைக்கு சொத்து வச்சிருந்தவர். அவர் எதற்காக செக்கு இழுக்கணும்? செக்கு இழுக்கிறதா நான் கூட சாதாரணமாக நினச்சேன். சும்மா ஏதோ மாடு கட்டி இழுப்பது கூட சுற்றி வருவதானே. அப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய அந்த எடைக்கல்லை பார்க்கிற பொழுது ஒரு பாரமான எடைக்கல்லையும் கூடுதலாக தொங்க விடுவார்கள். அவர்களை ஓய்வின்றி சுத்த வைப்பார்கள். அவர்கள் வியர்வை சிந்தி செந்நீர் சிந்தி கடுமையாக இனி ஒருவர் இப்படிப்பட்ட செயலில் இறங்கக்கூடாது என்று மனம் நொந்து போகும் அளவுக்கு இவர்களை சித்திரவதைப்படுத்துவார்கள் என்கிற காட்சியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தத்துவமான இந்த சிலை காட்சிகளை பார்க்கிற பொழுது நான் உண்மையில் அதிர்ச்சி அடைந்தேன். இதிலிருந்து இன்னும் மேலக்கூட என்னால் முடியவில்லை. ஏதோ என்ன வெளிப்பாடுகள் சிலவற்றை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே ஒரு மாளாத துயரம். ஒருவேளை அவர்கள் எல்லாம் மறுபிறவி எடுத்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இன்றைக்கு என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு இந்த சமய உலகம் சொல்வதை போல அவர்கள் முத்தி அடைந்திருப்பார்களோ என்னமோ தெரியல. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களாகவே நான் அவர்களை உணர்கிறேன். நாம் பெருசாக சாதிக்காட்டி கூட பரவாயில்லை. வாழ்க்கையில் ஏதாவது நம்மால் முடிந்த தொண்டு செய்ய வேண்டும், அல்லது நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்பும் என்று சொல்லுகிறார்களே. நீ உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, பிறருக்கு உபத்திரவம் செய்யாமல் இரு என்று. அப்படியாவது குறைந்தபட்சம் நாம் வாழ வேண்டும். நாட்டுக்கோ மற்றவர்களுக்கோ பெருசாக சாதிக்காவிட்டாலும் கூட முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களை ஏமாற்றாமல் அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை இயன்ற வரையில் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல பழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு நிச்சயமாக எல்லாருக்கும் வரும். இந்த காட்சியை இது வெறும் காட்சி கிடையாது, இது நம்முடைய தியாகிகளுடைய உணர்வின் மாட்சி. இதை குழந்தைகள் உட்பட யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க மனசில் நல்ல எண்ணங்கள் விதைக்கப்பட வேண்டும். கட்டாயம் இது விதைக்கப்படும். இந்த காட்சியை பார்ப்பவர்களெல்லாம் மனம் திருந்துவார்கள் என்பது 100% உண்மை. அதனால் இது வெறும் காட்சியாக எனக்கு தென்படவில்லை. முன்னோருடைய வாழ்க்கை சித்திரமாக மிக தத்துரூபமாக இருக்கிறது. கட்டிடக்கலை சிறந்திருந்தாலும் கூட ஒரு பறவையை, விலங்கை, கொடியவர்களை வதைத்து உள்ளே அடைத்து வைத்திருக்கக்கூடிய காட்சி. இன்றைக்கு நாம் சொல்கிறோம் பலவிதமான பறவைகள், விலங்குகள் இவற்றையெல்லாம் துன்புறுத்தக்கூடாது என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குற்றவாளிகளுக்கு கூட தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி நாம் அந்த உயிரினங்களுக்காக, மனிதனுக்காக ஒரு உயிரை உண்டாக்க முடியாது, அழிப்பது எளிது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு குற்றவாளிகளோடு மன்னிக்கிறோம். அன்றைக்கி குற்றமே இல்லாத தியாகிகளை வதைத்திருக்கிறார்களே என்று பார்க்கிற பொழுது மனம் உண்மையிலேயே பொருங்குகிறது. நன்றி. கேட்குதுங்களா? இதில் தான் என்ன ஆடணும். ஏன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறதுல உங்களுக்கு தெரியும் தென்னை மரம் இல்லையா? இது அந்தமான் தீவு எல்லாமே தென்னை மரம் நிறையா இருக்குது. இப்போ அந்தமான் ஜெயிலுக்கு ஸ்டார் வடிவில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டாரில் ஒரு முனைக்கும் இன்னொரு முனைக்கும் இருக்கிற நடு கேப்பு தான் இது. யோசித்து பார்த்து பின்புறம்னு வச்சுக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்புறம். நீங்கள் ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது ஒன்று பின்புறம். இது ஒரே கொஞ்சம் காற்று வர யோசிச்சு பாருங்கள். இந்த பக்கம்லாம் மரம் நிறையா இருந்திருக்கலாம். இது வழியாக காற்று உள்ளே எப்படி ஏறி போயிருக்கும், எவ்வளோ காற்று அவங்களுக்கு இருந்திருக்கும், காற்று பற்றி இருக்குமா இல்லை காற்றே போகாமல் செத்து போயிருப்பாங்களா அப்படின்றலாம் நமக்கு தெரியல. வேதனைகளும் அவமானங்களும் இழுக்குகளும் சுமந்த ஒரு கரங்களோட இந்த மண்ணில் ரத்த வேர்வை சிந்த பலர் இறந்த ஒரு கொடுமையான ஒரு ரத்த பூமியில் தான் நம்ம நின்றுருக்கோம். பிரம்மாண்டமாக இருக்கலாம் கட்டடம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ நிறைய கட்டியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த வியர்வைகளை சிந்தி இதை கட்டியிருக்கிறார்கள்.
இந்த பின்பக்க காட்சி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த காட்சியே உங்களுக்கு போதும். ஏன்னா அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்ச இடம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மூடாவில் பள்ளமால சரியாக கட்டியிருக்காங்க, சரியான இன்ஜினியர் வச்சு கட்டின மாதிரியே கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு சிறைவாசிகளுடைய உழைப்பில் கட்டப்பட்ட ஒரு கொடுமையான சிறைச்சாலை. இது முடிச்சுடு. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய விடுதலைக்கான பயணம் பற்றிய ஒரு சில காட்சி அப்படியே ஓவியமாக வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிறைச்சாலையில் சிறைச்சாலையில் பொறுமையாக கட்டுங்க. சிறைச்சாலையில் கொடுமைகள் அனுபவித்த சில டார்க் பக்கங்கள், சில கருப்பு பக்கங்களை காட்டுறாங்க. இந்த மரக்கட்டைகள்லாம் தூக்கிட்டு போகிறது,